வணக்கம் அன்பு நண்பர்களே, என்னுடைய பேர் தரன் ரட்னம். இது எனக்கு தெரிந்த டெக்னாலஜி விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இன்றைய பதிவு என்னவென்றால், வாட்ஸ்அப்பை உங்களுடைய பிசியிலிருந்து நீங்கள் எவ்வாறு பாவிப்பது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எவ்வாறு நீங்கள் உங்களுடைய பிசியில் பாவிப்பது என்பதை பற்றி தான் காட்டித்தர இருக்கின்றேன். நீங்கள் கேட்கலாம், என்ன காரணத்துக்காக நாங்கள் இதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி. இப்போ வாட்ஸ்அப்பை இப்போ நாங்கள் மொபைல் ஃபோனில் டைப் பண்ணி கொண்டிருப்பதை பார்க்க, இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்தால் நீங்கள் கம்ப்யூட்டரில் இருந்து கொண்டு கீபோர்ட் மவுஸோட அந்த குரூப்போட சேட் பண்ணுவது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். லெட்ஸ் see the demo. உங்களுடைய வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை பிசிஓ அல்லது மேக்கோட நீங்கள் லிங்க் பண்ணுவதற்கு முதல் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கின்றதா என்பதை, ஏதாவது ரீசெண்ட் அப்டேட் இருந்தால் அதனை முதலில் நீங்கள் செய்தல் வேண்டும். அதனை எவ்வாறு பார்ப்பது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன் வைத்திருப்பவர்கள் இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு சென்று இந்த வாட்ஸ்அப் என்னும் அப்ளிகேஷனை நீங்கள் சர்ச் பண்ணவும். ஓகே, இங்கே வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் விட்டது. இப்போ இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுது என்னுடைய ஃபோனில் இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி இருக்கின்றதால இங்கே ஓப்பன் என்னும் ஒரு ஐக்கன் காணப்படுகின்றது. இப்போ இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் அப்டேட் ஏதாவது தேவைப்பட்டால் இந்த ஓப்பன் என்ற பட்டனுக்கு பதிலாக அப்டேட் என்னும் பட்டன் காணப்படும். எனவே அந்த அப்டேட் என்னும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் அப்டேட் பண்ணி கொள்ளவும். இதே மாதிரி தான் ஐஃபோன் வைத்திருப்பவர்களும் செய்யலாம். ஓகே, இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை உங்களுடைய பிசியிலோ அல்லது மேக்கிலோ நீங்கள் பாவிப்பதற்கு அதுக்கு 2 முறையில் நீங்கள் செய்யலாம். ஒன்று ப்ரௌசரில் காணப்படுகின்ற இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை பாவித்து நீங்கள் அதனை செய்யலாம். இரண்டாவது, இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை உங்களுடைய பிசியிலையோ அல்லது மேக்லேயோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதனை செய்யலாம். ஓகே, இந்த உங்களுடைய வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை பிசியில் பாவிப்பதற்கு நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஃபோன் நிச்சயமாக ஒரு வைஃபை கனெக்ஷன் வைஃபையோட கனெக்ட் பண்ணி இருத்தல் வேண்டும். அல்லாவிட்டால் உங்களுடைய மொபைல் டேட்டா சர்வீஸோட கனெக்ட் பண்ணி இருத்தல் வேண்டும். இப்பொழுது நாங்கள் வாட்ஸ்அப் வெப் அப்ளிகேஷனை பாவித்து எவ்வாறு உங்களுடைய வாட்ஸ்அப்பை உங்களுடைய பிசியோட லிங்க் பண்ணலாம் என்பதை பார்ப்போம். இதற்கு நாங்கள் இந்த வெப்சைட்டுக்கு செல்லுதல் வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு QR கோட் வரும் என்று நினைக்கின்றேன். ஓகே, இப்போ பாருங்கள். To use WhatsApp on your computer, open WhatsApp on your phone. அதில் மெனு செட்டிங்கு சென்று வாட்ஸ்அப் ஆப் வெப் என்பதை கிளிக் பண்ணி இந்த QR கோட்டை நாங்கள் இப்பொழுது ஸ்கேன் பண்ண போகின்றோம். இதில் நான் இன்னும் ஒன்றை கூற விரும்புகின்றேன். இங்கே பாருங்கள், இந்த கீப் மீ சைன் இன் என்பதை நான் செக் பண்ணியிருக்கின்றேன். ஏன்னு சொன்னால் இது என்னுடைய பர்சனல் கம்ப்யூட்டர், அதே நேரத்தில் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் கம்ப்யூட்டர். எனவே நான் அதாவது என்னுடைய வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை நான் டிரெக்டாக இதில் கனெக்ட் அதாவது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணோம். இப்போ நான் முதலிருந்து QR கோடை ஸ்கேன் பண்ணி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த வாட்ஸ்அப் வெப்பை நீங்கள் யாருடைய ப்ரைவேட் கம்ப்யூட்டரில் பாவித்தால் இந்த செக் பாக்ஸை நீங்கள் போடாமல், செக் பாக்ஸை மார்க் பண்ணாமல் விடவும். ஓகே, இப்பொழுது இந்த வாட்ஸ்அப்பில் காணப்படுகின்ற இந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த வாட்ஸ்அப் வெப் என்னும் இந்த அப்ளிகேஷனுக்கு செல்லுதல் வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுவதற்கான ஒரு இடம் வருகின்றது. அதை நாங்கள் கிளிக் பண்ணுவோம். ஓகேன்னு சொல்லி கிளிக் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணுவோம். ஓகே, இப்பொழுது என்னுடைய வாட்ஸ்அப் என்னுடைய பிசியோட லிங்க் பண்ணியிருப்பதை உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஓகே, அதாவது இதனால் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். வாட்ஸ்அப்பை நீங்கள் பிசியிலையோ அல்லது மேக்லோ பாவித்த பிறகு அது உங்களுடைய கம்ப்யூட்டராக இருந்தால், அதாவது உங்களுடைய பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் கம்ப்யூட்டராக இருந்தால் நீங்கள் அப்படியே விடலாம். இப்போ நெக்ஸ்ட் டைம் ஆட்டோமேட்டிக்காக அதை கனெக்ட் பண்ணும். ஆனால் இப்போ இது இப்போ நாங்கள் ப்ரைவேட் வேறொரு கம்ப்யூட்டரில் நீங்கள் பாவித்தால் அதனை என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த மெனுவுக்கு சென்று அதனை நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிடவும். ஓகே, இப்போ இரண்டாவது முறை என்னென்னு சொன்னால், இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை எங்களுடைய பிசியில் இன்ஸ்டால் பண்ணி எவ்வாறு நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் மொபைல் ஃபோன் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை பிசியோட லிங்க் பண்ணுவது என்பதை இப்பொழுது காட்டித் தருகின்றேன். இப்பொழுது நாங்கள் இந்த வாட்ஸ்அப் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை எங்களுடைய கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, இதற்கு நாங்கள் இந்த URLக்கு செல்லுதல் வேண்டும். இதுதான் அந்த வெப்சைட். இப்போ இந்த வெப்சைட்டுக்கு சென்று நாங்கள் இந்த வாட்ஸ்அப் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை நாங்கள் டவுன்லோட் பண்ணுவோம்.
ஓகே, நாங்கள் இப்பொழுது இது வந்து என்னுடைய சிஸ்டம் வந்து விண்டோஸ் கிளிக் பண்ணுவோம். இதனை கிளிக் பண்ணும் பொழுது ஒரு EXE ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணும். இப்போ வந்து மேக் கம்ப்யூட்டர் பாவிப்பவர்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணும் பொழுது ஒரு zip ஃபைல் ஒன்று வரும். அந்த ஃபைலை வந்து நீங்கள் அன்சிப் பண்ணி அதனை வந்து நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் என்னும் ஒரு அப்ளிகேஷன் ஃபோல்டருக்கு வந்து நீங்கள் அதனை மூவ் பண்ணி அதிலிருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, இப்பொழுது இந்த EXE ஃபைலை நாங்கள் ரன் பண்ணுவோம். என்னுடைய மெட்டை விண்டோக்கு சென்று விட்டது. இதான் வந்து இதில் டபுள் கிளிக் பண்ணும் பொழுது இந்த வாட்ஸ்அப் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வந்து என்னுடைய பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணுகின்றது. இப்பொழுது இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் வந்து என்னுடைய கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்டது. இங்கே பாருங்கள், அதுக்குரிய ஐக்கான் வந்து காணப்படுகின்றது. இதனை நாங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். இப்பொழுது நாங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் வெப் அப்ளிகேஷனை நாங்கள் செய்யும் பொழுது வந்த QR கோட் மாதிரி தான் இங்கே வருகின்றது. இப்போ அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய ஃபோனுக்கு சென்று வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி மெனுவுக்கு சென்று வாட்ஸ்அப் மொபைல் ஆப் என்பதை கிளிக் பண்ணி இந்த QR கோட்டை வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணுவோம். இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் அந்த எங்களுடைய வாட்ஸ்அப் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். ஓகே, இவ்வளவுதான் இன்றைய வீடியோ. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும். அத்துடன் என்னுடைய சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணவும். அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை வந்து எனேபிள் பண்ணிவிடவும். அதன் மூலம் நான் புதிதாக போடுகின்ற வீடியோக்களை உங்களுக்கு நான் உடனுக்குடன் அறியத் தரலாம். மீண்டும் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.